எவன் ஒருவன் இந்த ஆகாயத்தில் சஞ்சரிக்கின்றானோ அவனுக்கு ககஹான்னு பேரு. ககாய நமஹ கே கச்சதீதி ககஹ. இது கோவிந்தராஜர் வியாக்கியானம். ககாய நமஹ பூஷ்ணாதீதி பூஷா ஸ்திதி கர்த்தா. எவன் ஒருவன் அத்தனை படைச்சதெல்லாம் தாங்கி நிற்கின்றானோ, ஹி ஹஸ் டு சஸ்டெயின். படைச்சுடுறது ஈஸி, அம்மா அப்பா குழந்தைய படைச்சுடுவா. ஆனால் அதுக்கு மேலே சாப்பாடு கொடுத்து ஞானத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் அப்பா அம்மா தானே பண்ணணும். அப்படின்னா பெருமாள் பலம் கொடுப்பார். அதுவாகவும் இருப்பவன் சூரியன். பூஷ்ணே நமஹா பூஷ்ணே நமஹா பூஷ்ணே நமஹா. அடுத்த நாம கபஸ்திபிஹி அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு சொல்றார் கபஸ்திமினிர் ரஷ்மி வத் சமானர்த்தா. எப்படி ரஷ்மி மந்தம்னு சொல்றோமோ கபஸ்திபிஹிங்கிற நாமாவும் சமான அர்த்தமாம், ஒரே அர்த்தத்தை கொடுக்க வல்லதாம். சப்தபேதான் மூர்த்தி பேதா எத்வா கபஸ்திபிஹி சர்வ வியாபினி லக்ஷ்மி ஸ்ததான். என்ன அழகா சொல்றார், எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவர் பெருமாள், அவனுக்கு தக்கவாறு இருக்கக்கூடியவள் லக்ஷ்மி, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன் சூரியனுடைய கிரணங்கள். சூரியனுடைய கிரணங்களுக்கு இவ்வளவு குணம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடியது லக்ஷ்மி நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும். திலகருடைய வியாக்கியானம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தம இது பராசர ஸ்மிருதேஹே. இது பராசர ஸ்மிருதின்னு சொன்னா பராசரர் கொடுத்த விஷ்ணு புராண வச்சனம் அப்படின்னு எடுக்கிறார். கபஸ்திமதே நமஹ கபஸ்திமதே நமஹ கபஸ்திமதே நமஹா. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் மயூரகவி. சூரிய பகவானுடைய ஒளிக்கற்றைகள் எப்படி தாமரையை பூக்க வைக்குமோ, ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்துட்டு அனுகிரகம் பெற வேண்டும் நினைக்குமோ, அப்படி இருக்கக்கூடிய சூரியனே கபஸ்திமதே நமஹா. எவன் ஒருவன் ஒரு பெரிய பாண்டாரமோ, ஞான பாண்டாரமோ, அருள் பாண்டாரமோ, கருணை பாண்டாரமோ, அப்பேற்பட்ட சூரியன் எவனை நினைத்தால் துக்கங்கள் துளையுமோ அப்பேற்பட்டவனுக்கு பானுன்னு பேர். பானுனா பெருமாளுக்கும் பானுகுன்னு ஒரு திருநாமா சஹஸ்ரநாமத்தில் வரும். நீங்க நிறைய நாமா நீங்க அங்க பார்த்துடலாம். ஹிரண்ய கர்ப்பன் ஒரு நாமா இங்க வருதுன்னா அங்க ஹிரண்ய கர்ப்பன் வரும். இங்க பானுகுன்னு சொன்னா அங்கேயும் பானுன்னு வரும். ஏன்னா சூரியன் வேறல்ல, நாராயணன் வேறல்ல. நாராயணன் அந்த சூரியனுக்கு அந்தர்யாமி. அதனால தபதீதி தபன இதி தீர்த்தா. எவன் ஒருவன் தப்பிக்க வைக்கின்றானோ அவனுக்கு தபனன்னு பேரு. அந்த தபனவாய் இருக்கக்கூடியவன் சுவர்ண சதுருஷாய நமஹா எடுத்தா இப்போ பானவஹா, அந்த பானுவாய் தீர்த்தர் எடுக்கிறார். பானுர் பாசகா. எவன் ஒருவன் அந்த காந்தியை தன்னிடத்தில் தக்க வைத்துக் கொள்ளாமல் எல்லாருக்கும் பரப்பி விடுறானோ அவனுக்கு பானுன்னு பேரு. பானுர் பாசகா பானவே நமஹ.